வணக்கம். என்னுடைய பேர் சங்கீதா. நான் யூகேல எனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் நான். ஸோ 1 வருஷமாக என்னால் அந்த யூடியூப் சேனலை கண்டினியூ பண்ண முடியலை. வீடியோஸ் போடுறதில்லை, குக்கிங் வீடியோஸ் தான் போட்டு கொண்டிருந்தேன் நான். ஆனால் என்னால் போட முடியலை. எனக்கு டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் என்னால் அதை கண்டினியூ பண்ணல. அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டேன். ஸோ ஆனால் எனக்கு 1 வருஷமாக என் மனசுக்குள்ளே ஒரு டாப்பிக்கை பற்றி நான் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது என் மனசுக்குள்ளே தோணிக்கொண்டே இருந்தது. ஸோ அதில் நான் இந்த சோஷியல் மீடியா தளத்தை நான் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நிற்கிறேன். ஸோ இதை பற்றி நிறைய பேரோட நான் பேசினான். நிறைய கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு, பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம், இன்னும் இதை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு புது முயற்சியில் புது அவதாரத்தோடு இறங்கியிருக்கிறேன். ஸோ இதுக்கு எதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், உமன்ஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்ற தலைப்பை பற்றி, அதாவது வெளிநாடுகளில் வாழும் ஆசிய பெண்களின் மனநிலைமையை பற்றி பேசணும் அப்படின்றது எனக்கு கடந்த ஒரு வருஷமாக அதை பற்றின சிந்தனையில் இருந்தது. அதை பற்றி நான் நிறைய பேரோட ஆலோசித்த போது அவருக்கு சொன்னார், கண்டிப்பாக சங்கீதா நீங்கள் இதை பற்றி பேசணும், இதை பற்றின நிறைய விழிப்புணர்வை எல்லாருக்கும் கொண்டு வரணும், உங்களால் முடியும் அப்படின்றது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எனக்கு கொடுத்த ஊக்கத்தால் நான் இதை பற்றி உங்களோட கதைக்க போகிறேன். ஸோ இது என்னோடய புது முயற்சி. இந்த புது முயற்சிக்கு உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக இருக்குமான்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா, உமன்ஸ் மென்டல் ஹெல்த் அப்படி என்று சொன்னால் என்ன? அந்த உமன்ஸ் மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் நாங்கள் அன்றாடம் வாழ்நாளில் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் எங்களை வாழ்நாளில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா தரப்பட்ட பெண்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பினோம். அவன் மனசுக்குள்ளே ஒரு பூகம்பம் இருக்கும், ஆனால் வாயில் அழகான ஒரு புன்சிரிப்பு இருக்கும். அந்த புன்சிரிப்புக்குள்ளே அவர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சில பேரால் அறிந்து கொள்ள முடியும், சில பேர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஸோ அதை பற்றின விழிப்புணர்வை எல்லாருக்கும் கொண்டு வரணும். ஸோ இது ஒரு நல்ல தளமாக நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நிற்கிறேன். ஸோ குறிப்பாக நான் ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் அப்படின்னா, இது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும், எல்லா தரப்பட்ட பெண்களுக்கு முக்கியமாக இது போய் சேரணும். அவர்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக நிறையவே குறைவாக தான் இருக்குது. ஸோ இது நான் என்னோட கணவரோட பேசின போது அவர் தான் எனக்கு முதல் என்கரேஜ் பண்ணினவர். நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு, எனக்கு நீங்கள் இப்படி செய்தால் அது சரியாக போய் சேரும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்டையும் அவர் தான் எனக்கு செய்து தந்தார். ஸோ அதனால் நான் அவருக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் இப்போது எங்களுடைய டாபிக்குள்ளே போகணும்னு சொன்னால், ஆசிய பெண்கள், குறிப்பாக வெளிநாடுகளில் வாழும் ஆசிய பெண்கள் மனதளவில் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு ரீசர்ச்சின் படி வெளிநாடுகளில் வாழும் ஆசிய பெண்களே மனநலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றாக நாங்கள் ஒவ்வொரு தரமும் அதை பற்றி பேசுவோம், அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். ஸோ அது என்னென்று சொன்னால், பெண்கள் இதை பற்றி துணிஞ்சு பேச வேண்டும். மென்டல் ஹெல்த்துன்னா என்ன? மென்டல் ஹெல்த்துன்னு சொன்னால், நீங்கள் மென்டலி இல்னஸ் அப்படி என்ற அர்த்தம் இல்லை. எஸ், மென்டலி இல்னஸ் தான். அதாவது நீங்கள் மென்டல் ஹெல்த்துன்னா எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஐயோ இது அப்படி எங்களை பைத்தியம் என்று சொல்லிடுவாங்களோ, நாங்கள் தெரப்பிக்கு போகிறோம்னு சொன்னால் எங்களை வேறு விதமாக நினைச்சிருவாங்களோ, சொன்னால் வெக்கமோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இது நீங்கள் சொல்கிறது, நான் தெரப்பிக்கு போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஒரு ஆளுக்கு சொல்லும்போது அது இன்னொரு பொண்ணும் ஓகே நானும் தெரப்பிக்கு போகலாம், என்ன நானும் இதில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, நானும் தெரப்பிக்கு போனால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற இன்னொரு பெண்ணுக்கு நீங்கள் அதை என்கரேஜ் பண்ண போகிறீங்க. ஏன் யாருமே உமன்ஸ் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறது கிடையாது? உமன்ஸ் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுவதற்கு ஏன் அவ்வளவு தயக்கம்? இல்லை, பேசுகிறார்கள். நிறைய பேர் வீடியோ நான் பார்த்துருக்குறேன், நிறைய பூஸ்டப் பண்ணுற மாதிரி வீடியோஸ்,
டோன்ட் கிவ் அப் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி அதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி யாருமே துணிஞ்சு பேசுறதில்லை. ஈவன் நாங்கள் எங்களை அந்த குடும்ப பெண்கள் யாருமே இதை பற்றி பேசுறதுக்கு நிறையவே தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன் அவ்வளவு தயக்கம் காட்டுகிறார்கள்? ஸோ இதை பற்றி நீங்கள் அவ்வளவும் பயப்பட தேவையில்லை. இது பயப்படுற விஷயம் இல்லை, இது சிந்திக்கிற விஷயம். ஸோ இது பற்றி நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்களோட கதைக்க போகிறேன். இந்த உமன்ஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்றது நீங்கள் பயப்படுற அளவு பெரிய விஷயமே இல்லை. ஒரு உமன்ஸ் மென்டல் ஹெல்த் என்றால் என்ன? ஒரு கோமாக இருக்கும்போது ஐ எம் நாட் மென்டலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமா இல்லை. அவர் மனதளவில் ஒரு தாக்கத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம். உமன்ஸ் அவன் உடம்புக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே இம்பார்ட்டன்ஸை அவர்களுடைய மனதையும் அழகாக வைத்திருக்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாகும். ஏனென்றால் இப்போ நீங்கள் உங்களோட உடம்புக்கு ஃபேஷியல் பண்ணுறீங்க, வேக்ஸ் பண்ணுறீங்க, உடம்பு சரியில்லைண்டா பேராசிட்டமால் போடுறீங்க, எவ்வளவோ உங்களோட உடம்புக்காக நீங்கள் மினக்கட்டு செய்கிறீங்க. ஆனால் உங்களோட மென்டல் ஹெல்த்து, உங்களோட மென்டல் பீஸுக்காக நீங்கள் எதுவுமே செய்கிறதில்லை. நீங்கள் என்ன உங்களோட உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காகவும் நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டும். ஸோ பெண்களின் மனநலம் என்பது உணர்ச்சி, உளவியல் மற்றும் சமூக நலனை குறிக்கிறது. இப்போ ஒவ்வொரு பெண்களும் வேண்டிய டே டு டே லைஃப்பில் எவ்வளவு சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணினோம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வேலைக்கு கிளம்பும்போது, காலையில் எழும்பி நீங்கள் வேலைக்கு கிளம்பி வேலை முடித்து நீங்கள் வீடு வரும்போது ஒவ்வொரு உமன்ஸும் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க டே டு டே லைஃப்பில் என்றதை நீங்கள் நம்மளோட வாழ்நாளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்தியிலேருந்து நான் உங்களோட உமன்ஸ் மென்டல் ஹெல்த்தை பற்றியும் அதற்குரிய சொல்யூஷனை பற்றியும் ஹெல்த்தியான முறையில் உங்களுடன் கலந்துரையாடலாம் அப்படி என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. ஸோ இதில் நான் என்ன புதுவிதமாக செய்ய போகிறேன்னு அப்படின்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி நான் அதில் உங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இதை பார்க்குற பெண்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் பாதிக்கப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னொரு கதைகளை எழுதியோ இல்லை சிறு கதைகளை எழுதியோ இல்லை சிறு தொகுப்பை எழுதியோ என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு காணொலிகளிலும் அந்த கதைகளை நான் உங்களோட சேர்ந்து வாசிப்பேன். பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மறைக்கப்படும். ஸோ அதால் நீங்கள் எந்த ஒரு விதமான தயக்கமும் பயமும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் மிகவும் தைரியமாக எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் ஒவ்வொரு கவிதையாகவோ இல்லை சிறு தொகுப்பாகவோ இல்லை சிறு கதைகளாகவோ நீங்கள் எனக்கு என்னோடய இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பி வைத்தீங்களா நான் ஒவ்வொரு கதையாக ஒவ்வொரு காணொலிகளுடன் உங்களுடன் ஒவ்வொரு கதைகளுடன் நான் சந்திப்பேன். இஃப் பாசிபிள் அதுக்குரிய சொல்யூஷனையும் உங்களுடன் நான் கலந்துரையாடப் போகிறேன். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விதமான கதைகளோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். ஓகே, இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஸோ நாங்கள் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னுடைய இந்த புதிய முயற்சிக்கு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னுடைய இந்த சவாலான முயற்சியை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். ஸோ இந்த கமெண்ட்ஸ் என்னை மேலும் மேம்படுத்தி கொள்ள உதவும். ஸோ நன்றி, வணக்கம். உங்களை மீண்டும் அடுத்த எபிசோட்டில் சந்திக்கும் நான் கதைப்போமா வித் சங்கீதா.